ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் தை மாதம் 7ஆம் தேதி, மகர மாதம், ஹேமந்த் ருது, உத்தராயணம். இன்று 21/1/2026 ஜனவரி மாதம், புதன்கிழமை. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:19 வரை துதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:32 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:32 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:19 வரை கௌளவம், பின்பு மாலை 3:08 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் 2:32 வரை புனர்பூசம், பின்பு பூசம். புனர்பூசம் பூசம் சந்திராசிரமம். கொஞ்சம் செயல்களையும் பேச்சு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கிரக நிலை பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான், சந்திர பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயலும் ஒரு நல்லது நடக்கும். நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கணும். ஒரு நலமான ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது. எல்லா செயல்களுக்கும் நீங்கள் இன்றைக்கி அடியெடுத்து வச்சிங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் எதிர்பார்க்காத செய்கின்ற செயல், அது நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சக பணியாளர்களுக்கோ யாருக்கோ முன்னும் தெரியாத செய்கின்ற செயலால் அவருடைய மனதார பாராட்டை பெறக்கூடிய, அந்த பாராட்டு மூலம் நல்ல ஒரு ஆயுளையும் நல்ல ஒரு கல்வியும் பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்று அமைது. உங்களுக்கு மிதுராசி அன்பர்கள்லாம் சில நீண்ட ஆசை இருந்திருக்கும். இதை வாங்கணும், அதை வாங்க, நாங்கள் போய் பார்க்கணும், அப்படி நிறைய ஆசை. வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு, பல ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அந்த ஆசைகளுக்கு அடைவதற்கான ஒரு அடித்தளத்தை போடக்கூடிய ஒரு நாளாக, உங்கள் ஆசையை நிறைவேறுவதற்கான ஒரு முதல் படிக்கட்டாக இன்று கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்போது. வெற்றி நிச்சயம் நல்லா முயற்சி பண்ணுங்கள். கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்கள் செயல்களால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புத நாள் கிடக்குது. கடகத்தை கொஞ்சம் 8 சனி, கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. பார்த்துங்க. சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு 7 சனி பவன் இருக்கார், உங்களுக்கு கேது பவன் இருக்கார். அதனால் கேதுவால் உடல் ஆரோக்கியத்துக்கான செலவு, ஏதோ உடல் செலவை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அந்த செலவால் உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக குணமடைந்து திரும்பக்கூடிய ஒரு நாள். இதை கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை அடைச்சிங்கன்னா அந்த கடன் மீண்டும் வளராமல் அந்த கடன் முடியக்கூடிய ஒரு நாள். அதனால் சில செலவுகள் இருந்தால் அந்த செலவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். தவிர அதனால் எந்த ஒருத்தவங்க ஏற்படுவதில் உங்களுக்கு கொஞ்சம் செலவு நல்லா அமைகிறது. கன்னிராசிலையும் பார்த்தோன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே மந்தனையாக இருந்திருக்கும். எதுலேயும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய, மேன்மையும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. துலாம் சென்று பார்த்தோன்னு வச்சுங்களேன்,
எந்த விஷயம் தள்ளி போடாதீங்க. எந்த விஷயம் தள்ளி போடாமல் கொஞ்சம் யோசித்து டப்புன்னு கொஞ்சம் ஆர்வத்தோடு ஒரு செயலை செய்கின்ற போது அந்த ஆர்வம் உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு, இந்த முதலீடு செய்யணும், அந்த பங்குச்சந்தை முதலீடு செய்கிறவங்க, அந்த வெள்ளி வாங்குறவங்க, கோல்டு வாங்குறவங்கலாம் இப்போல்லாம் கொஞ்சம் ஆர்வத்தோடு கொஞ்சம் யோசனையோடு செய்கின்ற போது நல்லா லாபத்தை பார்க்க முடியும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்தோடு கொஞ்சம் கச்சா பொருட்கள் கொஞ்சம் கம்மியாக இறக்கி வைப்பதோ, உற்பத்திக்கான சில பொருட்களை தேவைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி செய்வதை கொஞ்சம் ஆர்வம் எடுத்திங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அந்த ஆர்வத்தோடு செயல்படுறதுக்கான ஒரு காலகட்டம் அமைப்போம். உங்களுக்கு விருச்சிக ராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு யார் எது கேட்டால் கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய ஒரு சுபாவம். அந்த உதவி செய்கின்ற போது அந்த உதவி உபத்திரமாகாமல் கொஞ்சம் பார்த்துங்க. யாருக்கு சரின்னு செஞ்சு பார்த்து செய்யுங்க. அதேமாதிரி தேவையில்லாமல் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடனுக்கு கையெழுத்து போடுறதெல்லாம் தயவு செய்து வேணாம். உதவி பண்ணுங்கள். 10 ரூபா 100 ரூபா செலவு பண்ணிங்கன்னா அந்த காசு வருதோ வரலையே பரவாயில்ல, அதை நிறுத்துருங்க. ஆனால் உதவின்ற பேரில் போட்டு தேவையற்ற பாண்டு பத்திர கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளாதீங்கள். கவனமாக இருங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தனுசாட்சி பார்த்து வச்சுக்கலாம். முயற்சி பண்ணுங்கள். இதே உட்காந்து தானாக எதுவும் வராது. நடக்கலாம் எதுவும் நடக்காது. முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சிக்கேற்ற ஒரு முன்னேற்றமும் ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு முயற்சி திருவணியாக சொல்லுவாங்க. அதனால் முயற்சி பண்ணுங்கள். நல்ல முன்னேற்றத்தை அந்த மாணவர்களால் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு முயற்சி நல்லா ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பண்ணுங்கள். ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. முயற்சியே உங்களுக்கு ஒரு விஷயம் கை கொடுக்க போது முயற்சி பண்ணுங்கள். மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு மகரத்தில் சூரியன்லாம் இருக்கா, சுக்கரன் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு சில விஷயங்களை உறுதியாக எடுங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களா புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். ஆனால் நல்ல உயர்கல்விக்கான ஒரு உறுதியான ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவை உங்கள் முன்னேற்றத்தை கொடுக்க போது உங்களுக்கு வேலைக்கு தைரியமான சில வேலைக்கு இந்த போலீஸுக்கு, மிலிட்ரிக்கு இதெல்லாம் கொஞ்சம் போகிறவங்கள பயிற்சி பண்ணுங்கள். சூரியன் செவ்வாய் இருக்காங்க, தைரியமாக வேலைக்கு முயற்சி பண்ணலாம். உறுதியோடு நீங்கள் முயற்சி பண்ணுற போது கண்டிப்பாக அந்த உறுதியை உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு பக்தி கும்பத்தில் சனி பகவான் இருக்கிற சந்திரன் இருக்கிறனால அவங்க ஏதாவது குலதெய்வத்துக்கு போகணும். அப்பா அம்மாக்கெல்லாம் ஆசீர்வாதம் பாருங்கள். அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் மீது பக்தியோ சில விஷயங்கள் செய்கின்ற போது அந்த பக்தியை உங்களுக்கு சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நல்லா அமைது. உங்களுக்கு மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு சிறு தடகங்கள் எந்த விஷயம் இருந்தால் கொஞ்சம் சிறு தடங்கள் தயக்கத்தோடு நீங்கள் ஆரம்பித்தாலும் அது கண்டிப்பாக சுக முடிய போகுது. உங்களுக்கு 12 சனி பகவான் இருக்கிறனால கொஞ்சம் சில விஷயங்கள் தடையை தாமதம் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு விரைச்சனி உங்களுக்கு அதனால் தடைகள் இருந்தால் தடைகளை உடைத்து கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக வேண்டும் நினைக்கிறேன். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.